எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீலக்ஷ்மி. வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானாவில் பணியாரங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மோரிஸ் பிரெட்டில் 3 பனானா எடுத்திருக்கேங்க. அதை இப்படி தோல் உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 வாழைப்பழத்துலையும் செஞ்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச பனானாவை சேர்க்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல வாசம் வருங்க. அந்த ஸ்டேஜில் 3/4 கப்பு ரவை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரவையை பனானாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 3/4 கப்பு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கணும். கூடவே 1.5 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்கணுங்க. கூடவே 3 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணி ஆறினதும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழி பணியாரம் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். எது நீங்கள் நெய்யும் தடவிக்கலாம், இல்லைன்னா சாதா எண்ணெயும் தடவிக்கலாம். தடவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே வைக்கணுங்க. அகைன் மேலேயும் எண்ணெய் தடவிக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதுங்க. ஈச் சைடு 1 மினிட் இருந்தால் போதுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா ஃப்ரையாக இருக்குங்க. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. வாவ், என்னங்க வாய் ஊறுதா? நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி நாங்கள் வீடியோ எடுத்து போகணும்னு நினச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை அழுத்திக்கோங்க. பாய் பாய்.